பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் மார்ச் 2025 ஜூம் பிரவச்சனத்தில் நாம் கிட்டத்தட்ட 4வது வருஷத்தை கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதாவது இன்னும் ஒரு மாதம் இருக்குது, இன்னும் 10 தசகங்கள் தான் இருக்குது. ஸ்ரீமத் பாகவதத்தை அடியற்றி எழுதப்பட்ட நாராயண பட்டத்திரியால் வாதரோக நிவர்த்திக்காக சமர்ப்பிக்கப்பட்ட இந்த ஸ்ரீமன் நாராயணியம், அதில் நாம் கிட்டத்தட்ட இல்லை 89 தசகங்கள் முடித்து 90வது தசகத்தில் இருக்கும். உத்தம புருஷஸ் வன்யஹ பரமாத் மேத் யுதாஹிருதஹ யோ லோகாத்ரயம் ஆவிஷ்ய விபர்யவய ஈஸ்வரஹ. அதாவது அந்நிய இரு வகையிலும் வேணானவன். உத்தம புருஷஸ்ய அந்யன் அப்படின்னு சொல்லச்சு உத்தம புருஷன் 2 வகை புருஷர்களை நாம் சொல்லும் போதும் மேலானவன் தாழ்ந்தவன் இருவருக்கும் மேலானவன் பரமேத்தியாது ஈஸ்வரத்துவம் பெற்றவன் பிரமாண சித்தமான 3ஐயும் தாங்குகிறவன், அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியவனாக தாங்கள் அல்லவோ அழியும் சுபாவம் இல்லாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். லோகத்ரயம் ஆவிஷ்ய விபரிய அழியும் தத்துவம் இல்லாத என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவனாக, அந்த வகையில் சுபாவமே இல்லாதவன் யாரு அப்படின்னா உத்தம புருஷன் ஈஸ்வரம் பெற்ற தாங்கள் அல்லவோ அப்படின்னு உயர்வாக சொல்லக்கூடியதாக ஒழித்திருக்கிறது. அடுத்தது இப்போ எல்லாவற்றிலுமே உயர்வானவன் அப்படின்னு பார்த்துறோம். சாஸ்திரங்கள் சொல்றது, புராணங்கள் சொல்றது, மகிமை சொல்லக்கூடியது அனைத்துமே தாங்கள் தானே அப்படின்னு அகெயின் அவர் கன்ஃபர்மேஷன் பண்றார் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி. சமஸ்த சாரே ச புராணே சங்கிரஹே விசம்சயம் துவான் மகிமைவ வர்ணியதே த்ரிமூர்த்தி யுக் சத்ய பத திரிபாதகஹ திரிபாத்கதஹ பரம் பதம் தே கதிதம் ந சூலினஹ. அதாவது சமஸ்த சாரே எல்லாவற்றிற்கும் சாரமாக விளங்கக்கூடியவனே, கூறக்கூடியது சமஸ்த எல்லாவற்றிற்கும் சாரத்தை கூறக்கூடியதாக எது புராண சங்கம் என்கிற கிரந்தம். ஆதி புராணங்கள் 18 புராணங்கள், பின்னாடி வரக்கூடிய அனைத்து புராணங்கள், இவை அனைத்தும் சந்தேகமே இல்லாத வித்தவுட் எனி டவுட் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. விசம்சயம் அதாவது சந்தேகமே இல்லை, கொஞ்சம் கூட அதில் டீவியேஷன் இல்லை, சந்தேகம் இல்லை, களங்கம் இல்லை. அப்படி எதை சொல்றது? தங்கள் மகிமை தானே வர்ணிக்கப்படுகிறது. பட்டத்திரி சொல்றார் கிருஷ்ணனை பார்த்து, ஏ கிருஷ்ணா, என்னமோ நினைச்சுட்டு இருக்க, நீ அந்த அசுரனை கொன்னேன் இந்த அசுரனை கொன்னேன்னு மட்டும்தான் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, எல்லா தேவதைகளுக்கும் தேவதையாக விளங்கக்கூடியவன், மும்மூர்த்திகளுக்கும் மேலாக விளங்கக்கூடியவன், புராணங்களுக்கும் இதிகாசம் ராமாயண மகாபாரதம், இதிகாச புராணங்கள் எல்லாம் கூறப்படுவை அனைத்து கிரந்தங்களிலும் சந்தேகமற மகிமையை சொல்லக்கூடிய மகிமையோடு விளங்கக்கூடியவன் தாங்கள் அல்லவோ கிருஷ்ணா. அது மூர்த்தமல்ல, திரிமூர்த்தி மும்மூர்த்திகள் கூடின சத்தியலோகம் 3 பிரிவுகளுக்கு மேலாக தங்களுடைய ஸ்தானத்தை அல்லவோ கூறுகிறது. சிவலோகம், சத்தியலோகம், அதாவது பிரம்மலோகம், சிவலோகம், வைகுண்டலோகம், இப்படி இருக்கிறதுலேயே மிகவும் விவரமாக கூறக்கூடியது உங்களுடைய இடம்தானே, பரமேஸ்வரனைய ஸ்தானம் கூறப்படவில்லையே அப்படிங்கிற சூலினகா ந சூலினகா, சூலத்தை உடையவன் யாரு? பரமேஸ்வரன். அந்த சூலத்தை உடைய பரமேஸ்வரன் இருப்பிடத்தை கூறவில்லையே. சத்தியலோகத்தை விட தாங்கள் தான் உயர்ந்தவர் என்று யார் ஆதிசங்கர பகவத்தா பார்த்தால் தன்னுடைய வியாக்கியானத்தில் கூறுகிறார் அப்படின்னு எடுக்கிறார் நாராயண பட்டத்திரி. ஹே ஈஷா. இப்போ அடுத்தது நம்ம புராணம் பார்த்துட்டோம், மும்மூர்த்திகள் பார்த்துட்டோம். இப்போ பிரத்யக்ஷமா இருக்கிறது யாரு? இந்த கலியுகத்தில் பிரத்யக்ஷ தெய்வம் யாரு? சரீரத்தை உடையவனாக நம்முன்னே காட்சி தந்தவனாக விளங்கக்கூடியவன் யாரு அப்படிங்கிறத சொல்றார்.
இதில் புராண சங்கிரகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் தங்களுடைய மகிமையை சொல்லக்கூடியதாக விளங்குகிறதுன்னு அந்த புராண சங்கிரகம்னு ஒரு நூலை பற்றி குறிப்பிடுற நாராயண பட்டத்திரி. அடுத்தது யத் பிராம கல்பம் இக பாகவத த்வதீய சகந்தோதிகம் வபுர நாவ் அமிர்த ஈஷ தாத்ரே. அதாவது தாத்ரே அப்படின்னா பிரம்மதேவனுக்கு அந்த கல்ப இக பிரம்ம கல்பே தஸ்யைவ நாம ஹரி சர்வமுகம் ஜகாத ஸ்ரீ மாதவஹ சிவ பரோ அபி புராணசாரஹ. இதுல ஹே ஈஷா, பிரம்ம கல்பத்தில் பிரம்மதேவருக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தவன் தாங்கள் அல்லவோ. இதுதான் நாராயண பட்டத்திரி ஆரம்பத்தில் சொல்லிருப்பார். பிரம்மனை உண்டாக்கிட்டார். பிரம்மன் எங்கேயோ தூக்கத்தில் இருந்து கலைஞ்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை முழிக்கிச்சு. ஒரு இடத்துல அப்படியே லோகத்தில் பிரம்மலோகத்தில் சப்தம் கேட்குமா, தவஹா தவஹா அப்படின்னு, தவம் பண்ணு தவம் பண்ணு தவம் பண்ணுன்னு. அப்போ பிரம்மா தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். வட்டத்தை சாதிக்கிறது அது. பிரம்மலோகத்தில் தவம் பண்ண ஆரம்பிச்சுக்கிச்சு. அவர் தவம் பண்ணினருக்கு விடை கிடைக்கணும் இல்லையா, அந்த விடையாக தாங்களோ பிரத்யட்சமானீர். அதை இங்கே கனெக்ட் பண்ணுறார் பாருங்க. பிரம்ம கல்பத்திலே பிரம்மதேவருக்கு அவர் தவம் பண்ண போது பிரத்யட்சமாக காண்பிக்கப்பட்டது தாங்கள் அல்லவோ. இது எங்க சொல்றதுன்றத திரும்பி சொல்றார் பாருங்க. பாகவதத்தினுடைய 2வது ஸ்கந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. பாகவத த்விதீய ஸ்கந்தோதிதம் அப்படிங்கிற பாகவத த்விதீய ஸ்கந்தோதிதம், பாகவதத்திலே 2வது ஸ்கந்தத்திலே கூறப்பட்டுள்ளது. யாதொரு சரீரம் உண்டோ யத்து வபுகு தஸ்ய ஏவ. அதற்காகவே ஹரி, சர்வன், சர்வேஸ்வரன், மாதவன் இப்படியாக பலவித திருநாமங்களை தாங்களோ தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்துமே மாதவாச்சாரியார் சிவபக்தனாக இருந்தும் புராணசாரம் என்ற கிரந்தத்தில் உரைத்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்றார். ஸ்ரீ மாதவஹா சிவபரஹ அபி புராணசாரே ஜகாதஹ. மாதவாச்சாரியார் சிவபக்தனாக இருந்தும் புராணசாரம் என்கிற கிரந்தத்தில் உரைக்கிறார் அப்படின்னு அந்த மாதவாச்சாருங்கிறவர் நம்ம பார்த்துருக்கோம். ஹே மாதவா, உன்னை விட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் உன் கூடயே இருந்துட்டேன். இப்போ நான் உன்னை பிரிஞ்சுட்டேன்னா நாம் 2 பேரும் இனிமேல் எங்கே சந்திப்போம், எப்பொழுது சந்திப்போம், நீ என்ன சொல்ற மாதவா அப்படின்னு அந்த மாதவனை பார்த்து வேதாந்த தேசிகர் கேட்கிறார். அந்த மாதவருடைய வேதாந்த தேசிகர், அதாவது வெங்கடநாதன் அப்படிங்கிற வெங்கடனுக்கும் மாதவனுக்கும் நடந்த சம்பாஷணை. அப்போ மாதவனை கேட்கச்சே, மாதவன் 2 பேரும் ஒரே குருகுலத்திலே ஒரே குருவனிடத்திலே பாடம் படிச்சுட்டு இருக்கா. பாதம் முடியறது முடிஞ்ச போது அந்த மாதவன்கிட்ட கேட்குற, நான் என்ன பண்ணுறது, நம்ம ரொம்ப நட்பு 10 வருஷமாக தொடர்ந்த நட்பு, நம்ம 2 பேரும் பிரிய வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கேன், நான் திரும்பவும் உன்னை எப்பொழுது பார்ப்பேன் அப்படின்னு நண்பன்கிட்ட ஒரு நட்பினுடைய மிகுதியினால கேட்கக்கூடியவர். அந்த மாதவாச்சார் பிற்காலத்திலே ஹரிஹரர் புக்கர் என்கிற 2 ராஜாக்களை, அண்ணன் தம்பிகளை உருவாக்கி அவர்களை அரசர்களாக்கி அழகு பார்த்தவர். வித்யாரண்யர் என்று சிங்கேரி பீடாதிபத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர். அந்த மாதவாச்சார் சிவபக்தனாக இருந்துமே புராணசாரம் என்கிற கிரந்தத்தில் தேவரை பற்றி அல்லவோ சாதிக்கிறார். எப்படி கனெக்ட் பண்றார் பாருங்க, என்ன ஒரு மகிமை. ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியினுடைய வேகம். அவர் அதாவது தனக்கு வாதரோகத்தை உயர்த்து நீக்கு அப்படின்னு சொல்றதுனால அவருக்கு வாதரோகத்தை கொடுத்து பகவான் இந்த உலகத்திற்கு ஒரு அருமையான நாராயணியம் அப்படிங்கிற ஒரு பெரிய கிரந்தத்தை அல்லவோ நமக்கு அருளி இருக்கிறார் இல்லையா. அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். இது முக்கியமான ஒரு ஸ்லோகமாக வரக்கூடியது. பரமேஸ்வரனை சேவிக்கிறவர்கள், அவனுடைய பக்தியினாலே விளங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்ற. ஏ சர்வ பிரகிருதி அனுகுணா கிரிஷம் பஜந்தை தேஷாம் பலம் ஹி திருடைவ ததீய பக்தியா வியாசோஹி தேன ஹிருத்வான் அதிகாரி ஹேதோஹு ஸ்காந்தாதிகேஷு தவ ஹானி வச்சோர் தவ வாதைஹி. அதாவது ஏ சர்வேஸ்வரா, அவர்களுடைய வாசனைக்கு அனுசரணமாக
சர்வ பிரக்ய அனுசரண குணாக, அவருடைய வாசனைகளுக்கு அவரவர்களுடைய வாசனைகள் ஏற்ப அனுசரணமாக பரமேஸ்வரனை செவிக்கின்றனர். இப்போ இதை தான் பகவத்கீதை சொல்லுவார், நீ யாரை வணங்கினாலும் அது என்னை வணங்குகிற, கடைசியில் எல்லா நதியும் கடலில் தானே வந்து சேரப்போகிறது. நீ எங்கே போனாலும் எங்கே சுற்றி எங்கே செய்வின்னு எல்லாரும் என்கிட்ட தான் வருவா, நீ கவலையே படாது, நீ எங்கே வேணாலும் யாரை வேணாலும் சேவிச்சுக்கோ. அதை தான் இவர் சொல்கிறார், நீ யாரை அனுசரணையாக கொண்டாலும் பரமேஸ்வரனை சேவிக்கிறார் என்றோ. கடைசியில் கிருஷ்ணா உங்ககிட்ட தானே எல்லாரும் வரா கிருஷ்ணா. அவர்களுடைய மனமானது பலமானது மிக திடமானது அந்த பரமேஸ்வர பக்தியால் தானே இதெல்லாம் உண்டாகிறது. அந்த பக்திங்கிறத அடுத்த தசகங்களில் ஃபுல்லாக அந்த பக்தியை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக கோடி காட்டுறார். அது எங்கேருந்து வருது அப்படின்னா, உன்னிடத்தில் ஈடுபட்டுள்ள ஈடுபாட்டில் விளைகின்ற பக்தியின் மூலமாக அல்லவோ வருகின்றது. இந்த பக்திங்கிறத 2 பேர் சொல்லியிருக்கா இல்லையா? நம்ம முதல்ல பார்த்தோம் இதிகாச புராணங்கள்னு. அந்த இதிகாசமும் இதைத்தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லச்சு. அந்த இதிகாசத்தை சொன்ன வியாசரும் வால்மீகியும் திளைத்தவர்கள் பக்தியில் தானே திளைத்திருக்காவா. அதனால தானே தேனகி வியாசா, அதனால தானே வியாசமுனிவரும் அந்தந்த அதிகாரிகளுக்காக ஸ்காந்தம் முதலியவற்றை ஸ்காந்தாதிகேஷு அர்த்தவாதைகி, அதாவது அர்த்தவாதங்களை கொண்டு விளக்கும் போது தங்களை அல்லவோ விவரிக்கின்றார், எல்லாத்தையுமே தங்களை அல்லவோ கூடுகின்றார் அப்படின்னு இவர் சொல்றார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு விரிவாக சொல்றார். அதாவது அந்த சங்கதியை கொடுக்கக்கூடியது, இதையெல்லாம் நமக்கு அருளக்கூடியது அப்படின்னு சொல்லச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கச்சே ஸ்காந்தம் முதலிய அர்த்தவாதங்களை கொண்டு தங்களுடைய விசேஷத்தை கூறுகிறார், தாழ்மையை கூறுகிறார்னு ஒரு வார்த்தை சொல்றார். ஸ்காந்தாதிகேஷு அர்த்தவாதைகி அப்படின்னு ஸ்காந்த புராணம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இப்போ தமிழை வரைச்சு ஸ்கந்த புராணம்னு சொல்லுவார். ஸ்கந்த புராணத்தை எழுதியவர். அந்த ஸ்காந்த புராணம் இதை தான் விஸ்வாமித்திரர் 2 குழந்தைகளுக்கும் சொல்லிட்டு இருக்கார். ராமலக்ஷ்மணரை காட்டிலிருந்து அழைச்சு கொண்டு போகிற போது அவர்களுக்கு கதையெல்லாம் சொல்லச்சு ஸ்காந்த புராணத்தையும் கதையாக சொல்லுகிறாராம். அந்த ஸ்காந்த புராணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் பாருங்க, அருமையான ஸ்லோகம். அதை சொல்லிட்டு நம்ம இது எங்கே வருதுன்னா சம்பவ காண்டத்திலே அத்தியாயம் 26 வரக்கூடியது 23வது ஸ்லோகம், 24, 25 ஸ்லோகங்களாக வரக்கூடியது ஸ்காந்த புராணத்திலே. ஏவம் பரிசரத்து ஸ்வேஷு விஷ்ணு தைத்திய நிஷூதனஹ ஷட்கிருத்திகா சமாஹூய ஸ்தன்யமேனம் அபாயயத் பிரத்யகம் கிருத்திகாயூயம் பகவத் ஆக்னேன மாதரஹ இதி விஷ்ணுவசஹ ஸ்ருத்வா கிருத்திகா ஷட்சதாக புனஹ. அதாவது என்ன சொல்றார், ஏவம் பரிசரத்வேஷு விஷ்ணு தைத்திய நிஷூதனஹ. இந்த 6 முகங்களாக இருந்தவர்களுக்கு அந்த 6 பெண்கள், அந்த 6 பெண்களை அந்த தேவர்கள் பணிவிடை செஞ்சா இல்லையா, அந்த தேவர்களுக்கு பணிவிடை செய்து வரும்பொழுது அந்த பெண்கள் அல்லவோ உனக்கு பாலூட்டி வளர்த்தா, அதை செய்தது யார் அப்படின்னு சொல்லச்சு. அந்த விஷயத்தை செய்ய சொன்னது மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்றார். அந்த யார் அவர், அந்த மகாவிஷ்ணு யாருன்னு சொல்லச்சே, இது விஷ்ணுவச ஸ்ருத்வா கிருத்திகா, அதாவது அசுரர்களை அழிக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஆனவர் அல்லவோ 6 கிருத்திகைகளாக தேவிகளை நியமனம் செய்து உனக்கு பால் கொடுக்க சொன்னார் அப்படின்னு ஸ்காந்த புராணத்தை சொல்றது. விஷ்ணுனுடைய அருளாலே பிறந்தவனான உனக்கு, விஷ்ணுனுடைய அருள் கிடைக்க பெற்றவனான உனக்கு யாரு, இந்த ஸ்காந்த புராணத்தை சொல்லுச்சு. அந்த மகாத்மியத்தில் அவர் சொல்றார், விஷ்ணுனுடைய அருளை கிடைக்க பெற்ற உனக்கு விஷ்ணுனுடைய அருளான அந்த கிருத்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிருத்திகை பெண்களை உண்டாக்கி பால் கொடுக்க சொன்னது யார் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்காந்த புராணத்தை சொல்றார் மகாவிஷ்ணு தான் அப்படின்னு நிர்தாரணம் பண்றார் அவர். அதை தான் இவர் சொல்றார். ஸ்காந்த புராணம் அன்றோ அர்த்தவாதங்களை விளக்கினாலும் அது தாழ்மையை சொன்னாலுமே, இது ஹானி வச்சகா, ஒரு தாழ்மையை சொன்னாலுமே ஹே கிருஷ்ணா எல்லாம் உன்னையல்லோ வந்து சேருகிறது, இது எல்லாம் நடந்த சங்கதிகள் எல்லாமே உன்னையல்லவோ கூறுகின்றது அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல
பூதார்த்த கீர்த்திர் அனுவாத விருத்தவாதம் திரேதா அர்த்தவாத கதய கலு ரோச்சனார்த்தா ஸ்காந்தாதிகேஷு பகவோத்ர விருத்தவாதா ஸ்வத்தாம சத்வ பரிபூத் உபசி க்ஷணாத்யாக. அந்த நடந்த சங்கதியை சொல்றது எது? பூதார்த்த கீர்த்திகி நடந்த அந்த சங்கதிகளை எல்லாம் சொல்லும்போது விசேஷ விரோத அர்த்தமில்லாத ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது, விருத்தாந்தத்தை சொல்லக்கூடியது, அர்த்தத்தை சொல்லக்கூடியது எது? 3 விதமான அர்த்தத்தை சொல்றதாம். திரேதா அர்த்தவாதகதயா, 3 விதமான அர்த்தவாதத்தை பிரதிவாதங்கள் மற்ற வாதங்கள் எல்லாமே சொல்லக்கூடியது. அதில் செய்ய வேண்டியது என்ன சொல்ல? அபிருச்சியை உண்டு பண்ணுவதற்காக அல்லவோ. இது எல்லாமே என்ன சொன்னது? அந்த ஸ்காந்த முதலிய ஸ்காந்த புராணங்களிலுமே எல்லாம் சொல்றது அப்படின்னா அபிருச்சியை உண்டு பண்ணுவதற்கு. எந்த அபிருச்சி அப்படின்னா அதை சொல்றார் பாருங்க. தாமச குணத்தையும் பராஜ்யத்தையும் கூறுகின்ற அநேக வாதங்களில் இருந்து எல்லாவற்றையும் விலக்கி தாங்களை அல்லவோ கூறுகிறது. பகவதா விருத்வாதாக, விருத்தவாதம் என்கிற அர்த்தவாதங்களே தங்களை அல்லவோ சொல்லுகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் இந்த டீட்டெயிலாக நம்ம சொல்லிட்டு போகலாம். ஒன்றுத்துக்கும் அர்த்த விசேஷங்கள் சொல்கிறார். ஏன்னா இவர் சொல்கிறது எல்லாமே நேர்மறை பொருள், நேர்மாறாக சொல்லக்கூடியது, விசேஷமாக சொல்லக்கூடியது, 3 விதமாக அர்த்தவாதங்கள் சொல்லக்கூடியது. 3 விதமான அர்த்தவாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வியாக்கியான கர்த்தாக்கள் ஒரே எழுதியிருக்கா. அதெல்லாம் வேறு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நம்ம பார்க்கலாம். இந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறத மேலும் வளர்க்கத்தானே வேண்டி இருக்கிறது. அதற்கு உதாரணமாகத்தானே அந்த ஸ்காந்த புராணத்தையும் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணன் சொல்லிக் கொண்டிருக்க அந்த ஸ்காந்த புராணத்திலே சொல்லக்கூடியவனாக அதையும் எடுத்து விவரணம் செய்தவராக விளங்கக்கூடிய ஸ்ரீமத் பகவத் பாதாள் ஆதிசங்கர் பகவத் பாதாள் தங்களை அல்லவோ பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுதி கீதார்த்தம் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அதில் தாங்களே அல்லவோ சொல்லியிருக்கிறார். 3 மேலாக அப்படின்னு சாதிக்கிறார். கடைசியில் எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆசை புக்கு நக்குபு புக்குன்னு ஆசையுற்று அறையலுற்றேன் அப்படின்ட்டு கம்மன் சொல்கிற மாதிரி பெரிய சமுத்திரம் இது. எது ஆரம்பிக்கச்சேவர் சொல்லிடார். எந்த சமுத்திரமா? அது பால் சமுத்திரமா? யார் ராமாயணத்தை ஆரம்பிக்கச்சே முதல் ஸ்லோகத்தை சொல்கிறார் இல்லையா? பூசை நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் அப்படின்னு அதே வார்த்தையை அவர் சொல்கிறார். நான் இவ்வளோ சொல்கிறேனே கிருஷ்ணா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதனால ஏதோ 1-2 தான் எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். நான் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன், எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு சொல்லிட்டு பாருங்க. கம்மன் 10,500 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் ராமாயணத்தை. இருந்தாலுமே அந்த பூனை நக்கி குடிக்கிற மாதிரி நான் கொஞ்சோன்னு அந்த பார்க்கடல் நக்கின்னு இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடு சொல்லக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் விவரணமாக சொல்லக்கூடிய பட்டத்திரி கடைசி ஸ்லோகத்தை சொல்ற. யத் கிஞ்சித் அப்யா விதூஷ அபி விபோ மயோக்தம் தன்மந்திர சாஸ்திர வசனாத்ய விதுஷ்டம் ஏவ வியாசோக்தி சாரமாய பாகவத உபகீத கிளேஷான் விதூய குரு பக்தி பரம் பராத்மன். திடமான பக்தியை உண்டு பண்ணுவீராக அப்படிங்கிற. பக்தி பரம் குரு குரு அப்படிங்கிறார். உண்டு பண்ணுவீரார். குருக்ஷேத்திரம் குரு, அந்த குரு கிடையாது, பக்தி பரம் பரம் குரு. பக்தியை உண்டு பண்ணுவீராக. எப்படிப்பட்டது? எனது கஷ்டங்களை எல்லாம் போக்கி திடமான பக்தியை உண்டு பண்ணுவீராக அப்படின்னு கேட்டுக்கிறேன்னா, அடுத்து வரக்கூடிய 10 தசகங்களையும் அந்த பக்தியை பற்றி விலாவாரியாக விவரணமாக சொல்லக்கூடியதுனால என்ன சொல்ல? ஹே பிரபுவே விபோ அவிதுஷா அபி, அறிவில்லாதவன். அவிதுஷன், எனக்கு அறிவே இல்லை. அறிவில்லாதவனாக இருந்தாலுமே சிலது எது கூறப்பட்டதோ, எதில் கூறப்பட்டது? தத்து மந்திர சாஸ்திர அதில் உள்ள வசனங்கள் எல்லாம் கூறப்பட்டது. அது மட்டுமல்ல, வியாசமுனிவருடைய வாசகங்கள் வாசமுனிவர் சொல்றார் இல்லையா? வியாக்கியானங்கள் சொல்லிருக்கார். உன்னை பற்றி நிறைய சொல்லிருக்கார் வியாசர். பல புராணங்கள் எழுந்து வியாசர் தான். அப்படி வியாசமுனிவருடைய வசனங்கள் எல்லாம் நிறைந்த பாகவத புராணத்தில் துதிக்கப்பட்ட ஹே பரமாத்மா பரமாத்மன் கிளேஷானு விதூய, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி
திடமான பக்தியை உண்டு பண்ணுவீராக என்று பலஸ்ருதியாக இந்த தசகத்தை சிவன் நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவர் நமக்காகவும் பிரார்த்தித்திருக்கார். எல்லோருடைய கஷ்டங்களையும் போக்கி பகவான் நம்மை அனைவரையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றுவானாக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.